அந்த மாதிரி அறிவிச்சிருக்கு. மோடி விருது, அமித்ஷா விருது, கலா மாஸ்டர் விருது. தேசிய விருதுனா இந்த தேசத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கைகளாக நீ எப்படி நீ விருது கொடுப்பிய? ஏற்கனவே மீறல் நடக்குது. ஏற்கனவே வணக்கம். இன்று நாம் உரையாடப் போவது 2024ஆம் ஆண்டு வெளிவந்த இந்திய திரைப்படங்களுக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவான கலந்துரையாடலை திரு ராஜகம்பீரன் அவர்களுடன் விவாதிப்போம். வணக்கம் சார். இப்போ நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்கல்ல சார், நேஷ்னல் அவார்டு கொடுத்த ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அந்த வருஷத்தில் வந்த ஃபிலிம்ஸுக்கு, அதாவது 2026 வந்த படங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லேருந்து அமரன் வந்திருக்கு. அமரன் வந்து பெஸ்ட் டைரக்டர், அப்புறம் பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் எடிட்டிங் வந்திருக்கு, அப்புறம் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே புஷ்பா வந்திருக்கு, அப்புறம் பெஸ்ட் என்டர்டைனிங் மூவி வந்து கல்கி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவிலேருந்து இந்திய சினிமா, இந்தி சினிமா அல்லது பிற மொழி நீங்கள் குறிப்பிட்ட தெலுங்கு படம் எல்லாத்துலேயுமே திரையில் ரத்தம் தெரிக்கிற படங்களை தேசிய விருதுக்கு தேர்வு செய்தது என்பது ரொம்ப அவமானகரமானது, வெட்ககரமானது. சமீபத்தில் உலக சினிமாவுக்காக வந்து தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் ஒளிப்பதிவு செய்தோம் டூலெட் என்ற ஒரு தேசிய விருதையும் பெற்ற சமீபத்தில் மறைந்தார் செடியன். அவர் மறைவுக்கு அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய மறைவுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ராயன் படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்த அன்னைக்கு நல்ல வேலை செலியன் செத்தது ஒரு வகைக்கு நல்லது தான் நான் நினச்சேன். ஏன்னா அதை பார்ப்பதற்கு செலியன் இல்லை. ஏன்னா அதை பார்த்துருந்தா ஒருவேளை அதனால ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துருப்பார். எந்த படத்துக்கு கொடுக்கணும்னு அடிப்படை அறிவு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, ஆக்ஷன் படத்துக்கு பறந்து அடிக்கிறான் ஒருத்தன், 10 பேரை கொலை பண்ணுறான், வந்து எல்லாத்தையுமே பழி வாங்குறான், இந்த படத்துக்கு எதுக்கடா நேஷனல் அவார்டு கொடுக்குறிய? இப்போ நம்ம மகத்தான கலைஞர்களை பார்த்துருக்கோம். பாலு மகேந்திரா மாதிரி கலைஞர்கள். ஒருத்தர் அந்த வீடுன்னு ஒரு படம் எடுத்தார், சந்தியா ராகன்னு ஒரு படம் எடுத்தார். பல மகத்தான கலைஞர்கள். கருத்தமாங்கிற படத்துக்கு கடந்த காலங்களில் வந்து பெண் சிசுக்கொலை நடக்கக்கூடாது என்பதற்காக பாரதி ராஜாவுக்கு வந்து அந்த விருது கொடுத்தாங்க. அப்போ திரையரங்கங்களிலே வணிக வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதை கடந்து ஒரு மகத்தான உணர்வை தருகிற படம். என் குழந்தையின் கண்களால் எதை பார்க்கக்கூடாது? வன்முறை காட்சியை நான் ஒரு குழந்தை வந்து நான் வச்சுருக்கேன், ஒரு குழந்தை வந்து கொலை செய்கிற காட்சியை பார்க்க நான் அனுமதிப்பேனா? என்னுடைய பிள்ளையை பார்க்க விடுவேனா? நான் ஒரு தாய் பார்க்க அனுமதிப்பாளா? கண்டிப்பாக. ஒரு ரேப் சீனை பார்க்க அனுமதிப்போமா? ஒரு குழந்தையின் கண்களிலே எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதையெல்லாம் படமாக்கி வச்சிருக்கிற அயோக்கியத்தனத்துக்கு எதுக்குடா தேசிய விருது? தேசிய விருதுக்கான ஒரு இதே போயிருச்சு, இதில் கேவலப்பட்டு போச்சு. அந்த வருஷத்துல கூட தமிழ்லேயே மெய்யழகன் வந்துச்சு, அதே வருஷம் லப்பர் பந்து வந்துச்சு. ஏங்க, மிகச்சிறந்த படமா இருக்கக்கூடிய பல படங்கள் வந்துச்சுங்க. இப்போ நீங்க கூழாங்கல்னு ஒரு படம் வருது, ஆமாம், நீங்க குறிப்பிட்ட ரப்பர் பந்து மாதிரி படங்கள் வருது, கொட்டுக்காளி வந்துச்சு, எத்தனையோ படங்கள் வருதுல்ல. கொட்டுக்காளி படத்துக்கு தான் அந்த மாதிரி படங்களுக்கு தான் உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற, வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற, நம்ம ஸ்கிரீன்ல பார்க்குறப்ப நம்ம வாழ்க்கை தான் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஹீரோயிசத்துக்கு அனுமதிக்காத, 100 பேர் டான்ஸ் ஆடாத, ஒருத்தன் பறந்து அடிக்காத அந்த படங்களுக்கு தான் இது வரைக்கும் நேஷனல் அவார்டு. ஸோ இந்த படத்துக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் கமர்ஷியலாக வெற்றி பெற்றதுனால கொடுத்ததா சொல்கிறீங்களா? இல்லைங்க, கமர்ஷியல் சினிமா என்பது இப்போ நீங்கள் மசாலா படம்னு ஒரு வார்த்தை ஒன்றுல, இந்த மசாலாங்கிறதுக்கும் சினிமாவுக்கும் என்ன சொல்லணும்? சமையலில் மசாலா கேள்விப்பட்டிருப்பிய, மசாலா பொடி வாங்கிட்டு வா சொல்லுவாங்கல்ல வீடுகளில். ஆமாம். சினிமாவுக்கு மசாலாவுக்கு என்ன சொல்லணும்? என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்போ நீங்கள் அசைவம் சமைக்கிறீங்க, ஒரு மீன் கறியை வாங்கிட்டு வரீங்க, அதில் ஒரு வாடை வருது, கவுச்சி வாடை வருது. அந்த கவுச்சி வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை நீங்கள் எத்தனை முறை கழுவுனாலும் அதுக்குள்ளே கவுச்சி வாடை இருக்கும். அந்த கவுச்சி வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த மசாலா பொடி அதுக்குள்ளே சேர்ந்து வேகும் போது மசாலாவோட வாடைப்பட்டு கவுச்சி வாசனை காலியாகும். அசல் தன்மையை இழக்க வைப்பது. நீங்கள் வந்து காய்கறி சமைக்கிறீங்கன்னா அதில் ஒரு பச்சை வாசனை வரும். ஒரு வெண்டைக்காய் சமைக்கிறியோ ஒரு கத்திரிக்காய் சமைக்கிறீங்கன்னா ஒரு பச்சை வாசனை வரும். நீங்கள் அது மசாலா பொடியில் சேர்ந்து வேக என்ன ஆகும்னா, ஆவியாகும் போது அந்த மசாலாவோட தன்மைக்குள்ளே அது மாறி பச்சை வாசனை போயிடும். ஓகே. அசல் தன்மையை இழக்க செய்வது தான் மசாலா. அது சமையலுக்கும் அது பொருந்தும். மசாலா படம்ங்கிறது என்னன்னா, வாழ்க்கையில் உனக்கு எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் சினிமாவில் நடக்கும். சினிமாவில் நீங்கள் உங்களோட ஒருத்தன் வாழ்க்கையில் ஏமாற்றிட்டு போயிட்டான், நீ தேடி போய் ஒரு 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் கடலை தாண்டி அதை தாண்டி போய் அவனை போய் குத்தி கொலை பண்ண முடியுமா? நீங்கள் அது எப்படி பண்ண இருக்கிற வாழ்க்கை கெட்டு போயிடும் இல்லையா? பழி வாங்குவது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஆனால் சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை கொண்டவனை
நான் தேடி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை? கண்டிப்பாக. இது நடைமுறையில் உண்டா? இல்லை. கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுனா இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட ஊனமுற்றவனா வந்து எல்லாருமே ஊனமுற்றவனாக தான் இருக்கணும். ஒருத்தன் கூட உடல் உறுப்போடு இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் சினிமாவில் எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, எதெல்லாம் நடக்காதோ அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமாவாக பார்க்குறதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை கொண்டு வந்து உலகத்தின் சிறந்த படங்களில் ஒன்று, இந்தியாவின் சிறந்த படம் வந்து ராயன் அப்படின்னு சொன்னால், சர்வதேச சினிமாவுக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்களே, ஆமாம், காரி துப்புவாங்களா துப்ப மாட்டாங்களா? இது மூலமாக ஆதரிக்கிறாங்களா சார்? அது என்ன காரணம்னா, கலவரக்காரங்க கையில் இந்த நாடு சிக்கியிருக்கு. அவங்க குஜராத் கலவரம் பண்ணி பல குழப்பங்களை பண்ணி கொலை பண்ணி பல வன்முறையை தூண்டி அரசியல் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால ராயன் படம் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம லைஃப் மாதிரி அவங்க இருக்கேன் கிட்டத்தட்ட. அது சங்கி படம் குடுறா அப்படின்ட்டாங்க. அமரன் படம் என்ன கதை? நீ என்ன சொன்னா, ஒரு இராணுவ தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுது, இராணுவ வீரர்கள் உயிரிழப்பதும் துயரமானது, பொதுமக்கள் உயிரிழப்பதும் துயரமானது. இவன் இராணுவத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் எடுக்கிறான். அப்போ நீங்கள் என்னன்னா, நீங்கள் ஒரு மாநிலத்தின் உரிமையை இழந்து நிற்கிறான். காஷ்மீர் வந்து அவனுடைய அந்த மாநில உரிமையை இழந்து நிற்கிறான். அது இப்போ மாநிலமே கிடையாது. அப்போ அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறான், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர், நடுவில் கடந்து சீரழினாங்க. அது இந்தியாவின் ஒரு மாநிலமாக அது மாற்றப்பட்டாலும் அதுக்கென்று ஒரு சிறப்பு அதிகாரம் இருந்துச்சு. அப்போ 370 நீக்கிட்டாங்க. அங்கே அந்த மக்கள் பல அவல நிலைக்கு ஆளாயிருக்கான். மக்களின் குரல் வந்து ஒரு திரைப்படத்தில் வரணுமா, இராணுவத்தின் துயரம் ஒரு திரைப்படத்தில் வரணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல, யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை இராணுவம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? இப்போ போலீஸ்காரன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொல்கிறதுக்கும் போலீஸ் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டவனுடைய ஒரு பாதிப்புலேருந்து கதை சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சுல, வெற்றிமாறன் எடுத்து, போலீஸ் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே அத்துமீறி வந்து ஒரு வன கிராமத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு அந்த மக்களை எப்படி சித்திரவதை பண்ணுறான்னு ஒரு படம் வருதுல்ல, அது ஏன் தேசிய விருது கொடுக்க மாட்டேங்கன்னா? வெற்றிமாறன் படம் எடுக்கிறது இல்லைன்னா அந்த படம் அது ஏதுன்னா அரசாங்கத்துக்கு எதிராக படம் எடுக்கிறான். ஏன் அது கொடுக்க மாட்டேங்கன்னா அதுதான் காரணம். அப்போ இவங்க என்ன மீட்டு வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த திரைப்படங்களுக்கு வந்து நீங்கள் விருது கொடுத்தா நல்ல கலைஞர்கள் உருவாவேன். நீ ராயனுக்கு கொடுக்குற, அமரனுக்கு கொடுக்குற, மெய்யழகன் ஒரு ட்ராமா, சரி அது கொஞ்சம் மென்மையான படம், அது வேணால் கொஞ்சம் பாதி மன்னிக்கலாம்னு வச்சுங்க. அப்போ இவன் என்ன செய்கிறான்னா, என்னென்ன படத்துக்கு கொடுக்கணும் என்னென்ன படத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு விவஸ்தை இருக்குல்ல, அந்த விவஸ்தையை காலி பண்ணிட்டாங்க தேசிய விருது. அதனால் இன்னும் ரொம்ப கொடூரமாக படம் எடுங்க, குறவலை அறுக்கிற படமாக எடுங்க, உச்சபட்சமாக படமாக எடுங்க, ரேப் சீன் வைக்கிற படமாக எடுங்க, உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்மகிட்ட மறைமுகமாக அதை சொல்கிறாங்க. இல்லை சார், இப்போ வேர்ல்டு சினிமாவே இப்போ லாஸ்ட்டாக ஒடிசி வந்தது கூட என்னென்னா சண்டை போடாதீங்கடான்னு அது சொல்லுது. இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்டே இதை வந்து என்கரேஜ் பண்ணுறது இது எந்த விதத்தில் நியாயம் சார்? இல்லைங்க, அதற்கு என்ன காரணம்னா, நடுவர்களாக நியமிக்கப்படுகிறவர்களின் தராதரம் இருக்குல்ல. கலா மாஸ்டர் வந்து ஒரு இதை வந்து இந்தியாவின் மிகச்சிறந்த திரைப்படத்தை தேர்வு செய்கிற இடத்துக்கு கொண்டு விட்டுருக்காங்கன்னா அது நல்லா டான்ஸ் ஆடணும், ஓகே ஒத்துக்கிறேன். ஒரு நல்ல நடன ஆசிரியராக கூட அது இருக்கலாம். அதுக்கும் நல்ல சினிமாவுக்கு என்ன சொல்லணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஜூரியா யாரும் இருந்திருக்காங்க, பல மகத்தானவர்கள் இருந்திருக்காங்க. நீ இதை கொண்டு நீ வச்சுருக்க. ஓகே சார். அப்போ கலா மாஸ்டருக்கு பிடிச்ச படத்துக்கு அது அவார்டு கொடுத்துருக்கு. கலா மாஸ்டர் பேர்லேயே அவார்டு அறிவிச்சிருக்காங்க, நேஷனல் அவார்டு தூக்கிடும். ஓகே, கலா மாஸ்டருக்கு பிடிச்ச படம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நான் ஏன் விமர்சிக்க போகிறேன், எனக்கு தலையெழுத்து அதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். கரெக்ட், அந்த மாதிரி அறிவிச்சிருங்க. மோடி விருது, அமித்ஷா விருது, கலா மாஸ்டர் விருது, எல்முருகன் விருது அப்படின்னு அறிவிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. தேசிய விருதுனா இந்த தேசத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கைகளாக நீ எப்படி நீ விருது கொடுப்பீங்க? இஸ்லாமிய வெறுப்பு படங்களுக்கு வந்து விருது கொடு, வன்முறை படங்களுக்கு கொடு, பெண்களுக்கு எதிரான படங்களுக்கெல்லாம் கொடுனா இது என்ன நியாயம் இருக்குது? ஏற்கனவே பாலியல் அத்துமீறல் நடக்குது, ஏற்கனவே வந்து அண்ணன் வந்து தங்கச்சியை கொலை பண்ணிட்டு இருக்கான், நாடு ஏற்கனவே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, சட்டம் ஒழுங்கு சிரிச்சிட்ருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி குறவலையாக இருக்கிற படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க. இந்த கேரளா ஸ்டோரி அப்போ வன்முறை, ஆமாம் கேரளா ஸ்டோரி விட்டாங்க. கேரளா ஸ்டோரி கொடுக்கணும். எல்லாமே நாட்டை நாசமாக்குறதுக்கான, ஒற்றுமையை சிதைக்கிறதுக்கான, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை துண்டு துண்டாக வந்து துக்கடாவாக வெட்டுறதுக்கு கைமா பண்ணுற படமாக கொடுக்குறாங்க. கைமா விருதுன்னு கொடுக்கும், நேஷனல் அவார்டு அப்படிங்கிறத கைமா விருது. தேங்க்யூ சார், உங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதித்தன் நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.